ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். அவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ மனமிறங்குகிற ஆண்டவர். இந்த ஜனங்கள் எவ்வளோ முரட்டாட்டமான ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள். ஆனாலும் அவருக்கு மேலே அவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்தார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இறங்கி உன் தேவனாக கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் இருக்கிறவனை திரும்ப சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு, அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் அந்த ஜனங்களை சிதறடிப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் சிதறடித்த ஜனங்களை அப்படி இரக்கத்தினால சேர்த்து கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறல்லவா. ஒருவேளை நீங்கள் என்னென்ன காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. எங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் சிறையிருப்பை திருப்பி. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, நான் யாக்கோப்பின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி அதன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. தேவப்படியில் இன்னைக்கு உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவர்களுக்கு உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். எந்த காரியத்தில் உங்களுக்கு இரக்கம் பாராட்டணும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டுகளை கேட்க போகிறோம். ஆண்டரை இரக்கத்தின் நாள் என்று இந்த நாள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். நிச்சயமாக அவர் மனம் இறங்குவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்வாரனா உங்களை கைவிட்டுவாரா? உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரா? அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 14வது வசனம் வாசிக்கும் போது கூட சங்கீதக்காரர் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். பாருங்களேன், எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் ஒரு துன்பத்தை நோக்கி பாராண்டவரே. அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் உங்களை யார் பகைக்கிறாங்க, உங்களை யார் விரோதமாக இருக்காங்க? ஒரு வேலைத்தலத்தில், வீட்டில், ஒரு நீங்கள் வாழுகிற பகுதியில் உங்களுக்கு விரோதமான பல காரியங்கள் காணப்படுகிறதா? அல்லது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பிசாசு உங்களை எதிர்க்கிறேன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் இருக்கும். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இறங்குவார். வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமென். பாருங்க, இங்க அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் இருப்பான். அந்த மனுஷன் சங்கிலிகளோ கட்ட முடியாதபடி அவன் கல்லறைகளிலும் அவன் என்ன பண்ண வாழ்ந்து கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்தி வேதனைப்படுத்துகின்றான். அநேக அசுத்தாவிகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி அவன் சிறையிருப்பை மாற்றி அவனுக்குள்ள இருந்த எல்லா அசுத்தாவிகளும் துரத்தி தேவன் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறார். பாருங்க, அவன் ஆண்டவரையே பின்பற்றி போக நினைப்பான். அப்போதான் ஆண்டவர் சொல்வார், உனக்கு இறங்கி செஞ்சதை நீ போய் உன் இனத்தாருக்கு சொல்லு என்று சொல்லி. தேவப்பிள்ளையில் அந்த அசுத்தாவி பிடிச்ச மனுஷனுக்கு ஆமென் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டதுனால தான் கல்லறையில் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கு வரனா உங்களுக்கும் அவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கும் அவர் இன்றைக்கும் மனமிறங்குகிற தேவனாக இருக்கிறார். மனமிறங்கி அற்புதங்கள் செய்வார். என்ன காரியத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் வேணும், விடுதலை வேணும், உங்கள் சிறையில் மாறணும், இன்றைக்கி ஆண்டவர் அவருடைய இரக்கம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, மனமிறங்கி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், பலவீனங்கள் பலனாய் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கலாம். கடன் பிரச்சனைலாம் மாறட்டும், சமாதானத்தை தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். இந்த தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் இரக்கமுள்ளவர். தைரியமாக போங்க. God bless you.